ஆடி அமாவாசையை ஒட்டி ராமேஸ்வரம் அக்னி தீர்த்த கரையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். ஆடி அமாவாசையை ஒட்டி நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து லட்சக்கணக்கானோர் ராமேஸ்வரத்திற்கு படையெடுத்துள்ளனர். அங்குள்ள புனித தீர்த்த கரையில் நீராடியப்பன் முன்னோர்களுக்கு திதி கொடுத்து தர்ப்பணம் செய்தனர். ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள 22 தீர்த்தங்களிலும் பக்தர்கள் நீராடினர். பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகள் உள்ளிட்ட வசதிகளை மாவட்ட நிர்வாகம் செய்துள்ளது. நான் சென்னையிலேருந்து வரேன். நானும் எங்கள் ஹஸ்பண்டும் சேர்ந்து வந்திருக்கோம். இங்கே இந்த ஆடி அமாவாசைக்கு அக்னி தீர்த்தத்தில் ராமேஸ்வரத்தில் நீராடி இங்கே தர்ப்பணம் பண்ணிட்டு ராமநாத சுவாமி கோயிலில் ராமநாத சுவாமியை வழிபட்டுட்டு ஊருக்கு திரும்பி போகிறதுக்கு இருக்கோம். இங்கே நிறைய கூட்டமாக இருக்குது. கூட்டத்துக்கு ஏற்கப்படி நல்ல ஏற்பாடெல்லாம் எல்லாரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதேபோல் தென்னகத்தின் காசி என அழைக்கப்படும் பவானி கூடுதுறையில் பல்லாயிரக்கணக்கானோர் புனித நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுத்தனர். காதோலை, கருக்காணி, காய்கறிகள் மற்றும் புத்தாடைகளை வைத்து படைத்து முன்னோர்களுக்கு படைத்தனர். தர்ப்பணம் முடிந்து சங்கமேஸ்வரர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தனர். தென்னகத்தின் காசி என்று சொல்லக்கூடிய பவானி இந்த மாநகரத்தில் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக இன்று பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கே கூடியுள்ளார்கள். அவர்கள் அனைவருக்கும் சிறப்பான முறையில் திருக்கோயில் சார்பாக தர்ப்பணம் மற்றும் பிதிர்காரியங்கள் செய்து வைக்கப்படுகிறது. ஓமலூர் சின்ன திருப்பதி கோவிலில் சிறப்பு பூஜைகள் நடத்தி ஆயிரக்கணக்கானோர் சுவாமி தரிசனம் செய்தனர். பிரசன்ன வெங்கடேச பெருமாள் கோவிலில் காலை 5 மணி முதலே பக்தர்கள் வரிசையில் நின்று தரிசனம் செய்தனர். பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தது. இதேபோன்று முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரி கடலில் ஆயிரக்கணக்கானோர் புனித நீராடி தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். இதில் தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதிலும் இருந்து வந்த பக்தர்கள், சுற்றுலா பயணிகள் உட்பட பலரும் பங்கேற்று முன்னோரை வழிபட்டனர். ஆடி அமாவாசையை ஒட்டி வேதாரண்யம் கடற்கரையிலும் நூற்றுக்கணக்கானோர் புனித நீராடினர். இங்கே போகணுமா?